Violence, violence, violence. I don't like it. I avoid. But violence likes me. I can't avoid. ஹாய் ஆட்டாக்கு ஃபேம். இந்த ஓடியில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மீல்ஸ் அண்ட் ரியாக்ஷன். அது என்ன மீல்ஸ்னு கேட்குறது புரியுது. மீம்ஸ் ப்ளஸ் ரீல்ஸ் ஈக்குவல் டு மீல்ஸ், அதாவது அனிமே மீல்ஸ் ரியாக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது மீம்ஸ் அண்ட் ரீல்ஸை வந்து ஷார்ட்டான அப்படி சேர்த்து மீல்ஸ்னு சொல்கிறோம். ஓகேவா, நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து இது வந்து 6வது பார்ட், இது வந்து பார்ட் 6. ஓகேவா, இதுக்கு முன்னாடி 5 பார்ட் போட்டிருப்பேன். ஸோ பார்க்காதவங்க பாருங்கள், என்னால் முடிந்தவரை என்கேஜிங்க கொண்டு போயிருப்பேன். என்ன அதை பாட்டு வந்து பாருங்கள், ஒரு இதை பார்த்துட்டு போய் அதை பாருங்கள், என்ன உங்களுக்கு ஃபன்னாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து மேபி அதாவது இந்த வீட்டு நான் வந்து பேர்ட் வேர்ட் யூஸ் பண்ண மாட்டேன். மேபி ரீல்ஸ்லேயோ மீம்ஸ்லேயோ வந்து பேர்ட் வேர்ட்ஸ் வரலாம். ஸோ வந்து அது உங்களுக்கு என்ன சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கலாம். ஸோ அதனால தான் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. அண்ட் திஸ் இஸ் டிஸ்க்ளைமர். 100% வீடியோ எல்லாம் செய்யமாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் யாராச்சும் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்பண்டா தான் நம்மளுடைய போடக்கூடிய உடனுக்குடன் வீடியோஸ்களை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். 100% வீடியோ இல்லாமல் திஸ் இஸ் ஐ எம் அட்டாக்கு. I got broads in the London, to the V in the family, credit cards in the scams, in the list in the family. ஐயோ என்னல இன்னைக்கு ஒரு தப்பு செஞ்சிட்டயா. இன்னைக்கு என்ன தப்புன்னா வீட்டு பாடத்தை எழுதலையா. பொண்ணுக்கு பக்கத்துல போய் உட்கார. கருமையான தண்டனை. நிலா கதிரவன். இன்னைக்கு என்ன தப்புன்னா ஐயா வீட்டு பாட நோட்டையா கொண்டு வரலங்கயா. பொண்ணுக்கு பக்கத்துல போய் உட்கார. சரிங்கயா. ஐயா வீட்டு பாடவே எழுதலையா, வீட்டுக்கே போகலையா, வீட்டுக்கே போகலையா, 2 பொண்ணுக்கு நடுவுல போய் உட்கார்ல. 100% சிங்காவது. பட் லெஜெண்டரி சானின்ஸு கேட்டிங்கன்னா கிடையாது, நம்ம ஃபேவரட் ஜிரையாவுக்கு தான். ஏன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தாலே தெரிஞ்சு இந்த ரீல்ஸில் ஃபுல்லாகவே நம்ம ஜிரையாவோட காஜியை தான் காமிச்சிருப்பாங்க. ஜிரையா எவ்வளோ பெரிய காஜின்னு இந்த ரீல்ஸ் மூலமே நம்மளுக்கு காமிச்சிடுறாங்க. ஸோ பெர்ஃபெக்ட் சிங்கு எடிட்டரு செம்மையாக கிளப் பண்ணிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் என்ன என் தலைவன் வந்து ஜிரையா வந்து காஜியாக இருந்தால் கூட என் தலைவன் வந்து கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். என்ன இருந்தாலும் ஏற்றுக்க வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்லை, யாரெல்லாம் வந்து பேக்ரவுண்ட் நோட் பண்ணிங்க, நம்ம சோரோ இருந்தார், மிகாசா இருந்தாங்க, ஆல்சோ காகுயா இருந்தாங்க. தெரியலையே, சோரோ மல்டிவர்ஸ் ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். பட் மிகாசா எங்கேருந்து வந்தாங்க, உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்குது? ねえ、富岡さん、聞いてるんですか？何をする？知らないんですか、富岡さん。これは、人と人との距離を近くするための、ツンツンって言うんですよ。ツンツン。はい、そうなんですよ。仲良くやりましょうよ。யாருக்கெல்லாம் இந்த வீடியோ புரிஞ்சு மறக்க கமெண்ட் சொல்லுங்கள். அதாவது என்னென்னா வந்து ஷினோபு அக்காரு பொண்ணுங்களை ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கிறதுக்கான ஒரு பொண்ணை வந்து ஃப்ரெண்ட் ஆக்கிறதுக்கான ட்ரிக் சொல்கிறாரு. அது என்ன ட்ரிக்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா, அதாவது ஒரு பொண்ணுக்கிட்ட போய்த்து நீங்கள் ஃப்ரெண்ட் ஆகணும் ஆசைப்பட்டீங்கன்னா அந்த பொண்ணுக்கிட்ட போய் ஐ லவ் யூன்னு சொல்லுங்கள். ஓகேவா, சொன்னது அந்த பொண்ணு என்ன ரிப்ளை பண்ணு பார்த்தீங்கன்னா, லவ்லாம் வேணா நான் வந்து ஃப்ரெண்டாகவே இருக்கலாம்னு சொல்லுவோம். இப்போ ஷினோபுக்கு என்ன சொன்னாவு, ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு தானே. ஸோ வந்து ஃப்ரெண்ட் ஆகியாச்சு. ஹவ் இஸ் இட்? ஷினோபுக்கா நீ வேறு லெவலு. அஃப்கோர்ஸ் வந்து நிறைய பேர் லைஃப்பில் இருந்து இன்சிடென்ட் நடந்துருங்க. அதாவது நம்ம வந்து நிறைய பிளான் பண்ணி சாக்லேட்டு பொக்கே அப்படி நிறைய வாங்கிட்டு போய் ப்ரொப்போஸ் பண்ணுவோம். பட் லாஸ்ட்டில் அந்த பொண்ணு சொல்லும் வி ஆர் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, ஃப்ரெண்ட்ஸாக வந்துடலாம், லவ்லாம் வேணான்னு சொல்லும். பட் இந்த டைமில் வந்து அந்த டைம் சோகமாக இருந்துச்சு. பட் ஷினோபுக்கா ட்ரிக்காக சொல்லும்போது கேட்க சந்தோஷமாக இருக்குது. யாரெல்லாம் வந்து இப்படி வந்து பொண்ணுங்கக்கிட்ட வைத்து ப்ரப்போஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலான்னு பதிலை வாங்கினீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. நெக்ஸ்ட் மேமு சோரோ ஆயு லூஃபி கேட்குறாரு. அதுக்கு நம்ம சோரோட ரிப்ளை, டோன்ட் நோ பட் தேர் இஸ் எ yellow headed guy asking for சாஸ்கி guy. கீழே ஒக்காகி தத்த பயம் நம்ம நரட்டோ சொல்கிறாரு. அதாவது வந்து லூஃபி கேட்குறான்னு எங்கே இருக்குன்னு சோரோ கிட்ட. அதுக்கு சோரோ வந்து தெரியல, பட் ஒரு மஞ்சள் முடி வச்ச பையன் வந்து சாஸ்கின்னு ஒரு பையனை தேடுறான்னு சொல்கிறாங்க. ஸோ தெரிஞ்சிருக்க வேண்டியது என்னென்னா வந்து ஒன் பீஸ் யூனிவர்ஸிலிருந்து நம்மளோட சோரோ நாருட்டோ யூனிவர்ஸுக்குள்ள வந்துட்டார். எகெயின் நம்ம சோரோ வந்து ஒரு மல்டிவர்ஸ் ரீதியாக வந்து பயணிக்கக்கூடிய ஒரு கேரக்டர், ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து டிவி ஏஜென்ட்ஸ் பார்த்தாங்க, உனக்கு பிடிச்சி போட்டுருவாங்க. அப்புறம் வந்து உன்னால் ஒரு இடத்தையும் போக முடியாமல் போயிடும். பார்த்து நிதானமாக தெரிஞ்சுக்க. ஆமாம் சொல்லிட்டேன். அண்ட் என்ன சொல்கிறது, என் தலைவன் சோர்வால் மட்டும்தான் நிறைய ஜூனியர்ஸுக்கு போக முடியும்.
ஒன்லி ட்ரூ நருட்டோ ஃபேன் கேன் ஆன்சர். அதாவது ஒரு பக்கம் 6 பார்ட்ஸ் ஏஜ் மோடு, இன்னொரு பக்கம் ரெனிகான். எதை சூஸ் பண்ணுவீங்க? நீங்கள் எதை சூஸ் பண்ணுவீங்கன்னு மறக்க கமெண்ட்ல சொல்லுவீங்க. நான் வந்து ரெனிகானை தான் சூஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து ரெனிகானோட பவர் எபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆஸ் அ நருட்டோ ஃபேனாக நான் வந்து 6 பார்ட்ஸ் ஏஜ் மோடு தான் சூஸ் பண்ணுவேன். பட் அந்த மொத்த யூனிவர்ஸில் எடுத்துக்கினாலே வந்து அதை விட நம்ம ரெனிகான் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அதெல்லாம் வந்து நான் ரெனிகானை சூஸ் பண்ணுவேன். நீங்கள் எதை சூஸ் பண்ணுவேன்னு மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லிடுங்க. மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க மக்களே. ஜப்பான் நேஷனல் ஃபுட்பால் டீம் வேர்ல்ட் கப் 2018 யார் யாருன்னு பார்த்துடலாமா? நம்முடைய சைத்தாமா, வெஜிட்டா, நருட்டோ, லூஃபி, இச்சிகோ, சன்கோக்கு, அந்த அவர் பேர் எனக்கு தெரியலப்பா, நான் ட்ராகன் பால் பார்க்கல. நாங்கள் இது கிண்டோக்கி அண்ட் லைட் ஜாகமி அண்ட் அது வந்து நம்மளுடைய ஃபேரடெல் ஹீரோன்னு நினைக்கிறேன், நேம் வந்து மறந்துடுச்சு. அந்த கேட்டு யாருன்னு தெரியல, பட் தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அண்ட் இந்த டீம் தான் வந்து 2018 வேர்ல்ட் கப் டீமா. பட் இவங்க மட்டும் போயிருந்தாங்கன்னா வேர்ல்ட் கப் கிடையாது, இந்த வேர்ல்ட் கப் கிடையாது, மொத்த யூனிவர்சல் கப்பே வந்து ஜப்பானுக்கு தான். நான் 100% சொல்லுவேன். ஆளே வந்து நம்ம சைத்தாமா கிட்ட யாராலையும் மோதவும் முடியாது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய இச்சிகோ, நருட்டோ, சன்கோக்கு, வெச்சிட்டா மொத்த பவர்ஃபுல் கேங்கே இறக்கிருக்கானுங்கப்பா. ஜப்பான்காரனே நீ வேற லெவலு. சரித்திரத்தின் பக்கங்களில் இருந்து காணாமல் போன ஒரு வீரன். நான் வந்து ஒரு சாங்கை வந்து நிறைய வாட்டி கேட்கும்போது அந்த சாங் போர் அடிச்சிடும், அதே ரீல்ஸை திருப்பி பார்க்கும்போது போர் அடிச்சிடும். பட் இந்த இட்டாச்சிக்கு வந்து இட்டாச்சியோட ரீல்ஸை பார்க்கும்போது லாஸ்ட் வரைக்கும் போர் அடிக்காது. அதோ இட்டாச்சிக்கு வந்து நீசிங் தான் சாங், அதை போட்டு வர ரீல்ஸை பார்க்கும்போது போர் என்னது அடிக்காது. எகெயின் பார்க்கும்போது கூட எமோஷனல் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஏன் சொல்கிறேன், இட்டாச்சிக்கு வந்து நம்ம மசாஷி கிஷிமோட்டோ அவ்வளோ அழகாக வந்து ரிட்டர்ன் பண்ணிப்பேன் நம்ம இட்டாச்சிக்கு. ஸோ அதனாலே தெரியல, இட்டாச்சியை வச்சு ஒரு ரீல்ஸோ இந்த நீசிங்கம் தான் சாங்குக்கு வந்தாலே வந்து நான் வந்து ஸ்கிப் பண்ண மாட்டேன். அது ஃபுல் அண்ட் ஃபுல்லானு சொல்கிறது மாதிரி 2 வாட்டி 3 வாட்டியாக பார்ப்பேன். அப்படி வந்து இந்த சாங்கும் இட்டாச்சியோட ஸ்டோரியும் இருக்கும். ஸோ நான் வேறு என்ன சொல்கிறேன் இல்லைங்க, இட்டாச்சி ஃபேன்ஸ் மறக்காம லைக் தட்டி என் யார் நான் இட்டாச்சி ஃபேன்ஸ் இருக்கேன்னு டீம் இட்டாச்சின்னு மறக்க கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஏய் இவனை பாரு, நல்லா இருக்கானா? ஏய் இவன் எக்ஸ்டி. என்னது? இவன் என் பாய் ஃப்ரெண்டு. ஹே இவன் என் ஹஸ்பண்ட். கக்காஷி த காஃபி நிஞ்சா கிடையாது, கக்காஷி த ப்ளே பாய். ஐ நோ 1000 ஜூட்ஸ்னு சொன்ன பையன் ஐ நோ 1000 கேர்ள்ஸ்னு சொல்லிடுவாடோ, பயமாக இருக்குதே பங்கு. அதாவது வந்து என்ன சொல்கிறேன், அந்த பொண்ணுக்கு ஒரு எக்ஸா, ரின்னுக்கு பாய் ஃப்ரெண்டா, நம்ம ராமன் அக்காவுக்கு ஹஸ்பண்டா. அதாவது வந்து லாஸ்ட்டில் மென்ஷன் பண்ணிக்காங்க பாருங்கள், அந்த கக்காஷியும் ராமன் பொண்ணு வந்து சேர்ந்தா வந்து ஹோகின்னு. அந்த ஹோகி கேரக்டர் வந்து கக்காஷியோட பையன் கிடையாது. நான் வந்து லாஸ்ட்லேயே ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணிப்பேன், நருட்டோ ஒட்டுக்கல. அந்த வீடியோ மறக்காம செக் பண்ணி பாருங்கள். நான் போட்ட வீடியோஸில் நிறைய யூஸ் பண்ண வீடியோ ஒன்று, ஸோ மறக்காம போய் பாருங்கள். அதுக்கு ஒரு சீக்வல் பண்ணிட்டு இருக்கேன், ரீசெண்டாக வந்துடும். அண்ட் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு மீமோ ரீல்ஸை பார்த்துடலாம். மை கேர்ள் ஃப்ரெண்ட், யூ வுட் நாட் நோ ஹர், ஷீ இஸ் ஃப்ரம் அனதர் டைம்லைன். அதாவது லிட்ரலி இது உண்மை. யுவனே மணியை பார்த்தவங்க தெரிஞ்சுக்கும். நான் வந்து அக்கா, அதாவது சீனியர் பொண்ணை லவ் பண்ண லவ் ஸ்டோரி கேள்விப்பட்டிருக்கேன். வேறு யூனிவர்ஸில் இருக்கிற பொண்ணை லவ் பண்ண ஸ்டோரி கேள்விப்பட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் மல்டிவர்ஸ் ரீதியாக லவ் பண்ண ஸ்டோரி கூட கேள்விப்பட்டிருக்கேன். பட் ஃபாஸ்ட்டில் இருக்கிற ஒரு பொண்ணை பண்ண லவ் ஸ்டோரி கேள்விப்பட்டீங்களா? அந்த லவ் ஸ்டோரி யுவனே மணிமில் இருக்கும். ஸோ மறக்காமல் செக் பண்ணியிருப்பாங்க. இட்ஸ் ஆசமான அனிமே, எனக்கு எல்லாருக்கும் பிடிக்கும். நான் வந்து அதுக்கு நான் கேரண்டி. எல்லாருமே மறக்காமல் பாருங்க, நம்பி வாங்க, சந்தோஷமாக போங்க. யுவனே மறக்காமல் பாருங்கள். நெக்ஸ்ட் மீமு, நியூ வில்லன் அப்பியர்ஸ் நருட்டோ. வாரீங்களா ஒரு ஃப்ளாஷ்பேக் போவோம். இது வந்து 100% உண்மை. ஏன்னா நருட்டோ சீரீஸில் எடுத்துக்கிட்டிங்கனாலே எக்கச்சக்கமான ஃப்ளாஷ்பேக் இருக்கும். இல்லை குறிப்பாக வந்து வில்லன்ஸுக்கு ஃப்ளாஷ்பேக் போட்டு காட்டியே வில்லனை ப்ரோக்கன் ஹீரோவை மாற்றிடுவாங்க. அதான் நருட்டோவோட ஸ்பெஷலே. ஸோ அது எனக்கும் பிடிக்கும். அது மட்டும் இல்லை, நருட்டோ சொல்லப்போனால் வந்து நம்மளுடைய காரா, நம்ம நாகட்டோ, அப்படி நிறைய பேருக்கு ஒபிட்டோ, அப்படி நிறைய பேர் வந்து டாக்னோ ஜூட்ஸு போட்டு எல்லாரையும் வந்து மடக்கிற பாப்பில். ஸோ இதெல்லாம் வந்து தெரியும். நருட்டோட மோஸ்ட் பவர்ஃபுல் ஜூட்ஸு எதுன்னு கேட்டிங்கன்னா வந்து டாக்னோ ஜூட்ஸு. ஸோ அதை தான் வந்து இந்த மீமில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே நம்மளுக்கு சொல்ல வராங்க. அண்ட் நருட்டோ ஃபேன்ஸ், டாக்னோ ஜூட்ஸு எப்படி உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்கான்னு மறக்க கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஏன் இப்படி இருக்க? உனக்காக இந்த ஆகு என்னெல்லாம் செஞ்சிருக்கான்னு மறந்துட்டியா? உனக்காகவே அவன் வாழ்ந்திருக்கான். உன்னோட வாழ்க்கையில உனக்கு ரொம்ப பிடிச்சவங்க யாராவது இருக்காங்களா? உலகத்துல உன்னை விட முக்கியமான விஷயம் அவனுக்கு எதுவும் கிடையாது. என்னோட வாழ்க்கையில எனக்கு ரொம்ப முக்கியமானவர்
இந்த ரீலை பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிற ஒரு மாறி போச்சு, ஒரு சோகமாயிட்டேன். நான் வந்து இந்த அனிமே டொரோரோ அனிமே பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் வந்து டொரோரோட அம்மா கேரக்டர் அதான் இதில் வந்திருப்பாங்களே அந்த அவங்க அம்மா. ஒரு அம்மா ஒரு தாயோட பாசத்துக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னு சொல்கிறது கரெக்டு தான். இதை பார்த்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சிக்கும். அந்த நீங்கள் இந்த ரீலை நீங்கள் ஜஸ்ட் அனிமையாக பார்க்குறீங்க, பட் இதையும் விட நிறைய பண்ண அம்மா ரியல்ஸில் ரியல் வேர்டில் இருக்காங்க. அதாவது தன்னோட குழந்தைக்கு உயிரை கொடுத்த அம்மா கூட இருக்காங்க, அப்படி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அம்மா பாசத்துக்கு முன்னாடி அந்த அம்மாவோட அன்புக்கு முன்னாடி எதுவுமே இல்லை. அதான் வந்து இந்த அனிமே வந்து நல்லா வந்து காமிச்சிருக்கும். என் ஒரு அனிமையில் வந்து சீரீஸில் வந்து இது ஷார்ட் அனிமே தான், பட் இந்த ஒரு பர்டிகுலர் சீனே போதும் நம்மளை அள வைக்கிறதுக்கு. என்ன சொல்கிறேன், ஒரு தாய் பாசத்துக்கு முன்னாடி எதுவுமே இல்லைன்னு வந்து நான் சொல்லுவேன். உங்கள் லைஃப்பில் யார் வேணால் வரலாம், பட் ஒரு அம்மா தார பாசத்துக்கு முன்னாடி எதுவுமே இல்லையா. ஹாப்பி மதர்ஸ் டே, பட் அது போயிடுச்சு. என்ன இருந்தாலும் அன்றைக்கு ஒரு நாள் அம்மாக்களை பற்றி நம்ம பெருமையாக பேசணும்னு அவசியம் இல்லை. எப்போ வேணால் நம்ம அம்மாக்களை வந்து டெய்லி நம்மளுக்கு மதர்ஸ் டே தான். ஏன்னா நம்ம வந்து வாரத்துக்கு ரீசனே அம்மா தான். ஸோ டெய்லி வந்து அன்றைக்கி ஒரு நாள் தான் மதர்ஸ் டே கிடையாது, டெய்லி மதர்ஸ் டே தான். ஐயா நான் வந்து என்ன சொல்கிறேன், நான் சொல்லிடுறேனே, ஒரு மாதிரி போச்சு, எமோஷன் ஆகிட்டேன், சாரி. ஃபைனலி வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த மீம்ஸ் அண்ட் ரியாக்ஷன் இந்த மீல்ஸ் ரியாக்ஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். இதை மாதிரி நான் ஆல்ரெடி 5 பார்ட் போட்டிருப்பேன், மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்கள். என்ன தப்பாக சொல்லியிருந்தா சொல்லாமல் விட்டு அதை மன்னிச்சுக்கொள்ளுங்க, எனக்கு கமெண்ட்லையும் சொல்லிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எப்படி மீம்ஸ் இருக்கா, அப்படி சென்ட் பண்ணுறதுக்கான எப்படி சென்ட் பண்ணுறது கேட்குறது புரியுது. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி, அதே மாதிரி டெலிகிராம் ஐடி அண்ட் டெலிகிராம் குரூப் எல்லா லிங்கையும் வந்து கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வரேன், மறக்காம வந்து சென்ட் பண்ணி விடுங்க. அண்ட் உங்களுக்கு யாராச்சும் கூட வந்து வீடியோ பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் மறக்காம வந்து கமெண்ட்டை தட்டி விடுங்க, நான் வந்து உங்களை ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் எல்லாரும் வந்து என்னோட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். வந்து என்ன சொல்கிறேன் எல்லோரும் வந்து நீங்கள் விருப்பம் இருந்தாலே போதும் வந்து நாம் வந்து பண்ணலாம், பாட்காஸ்ட்டோ வீடியோவோ ஓகே சேர்ந்து பண்ணலாம். உங்களுக்கு குட்டி சேனல் யூடியூப் சேனல் வச்சுக்கிங்களா, ஸோ மறக்காம கமெண்ட்டை ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் விருப்பம் மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று சொல்லி ஆகணும், நிறைய பேர் வந்து நிறைய மீம்ஸ் ரியாக்ஷன் வீடியோ போடுறாங்க, பட் எல்லாருக்கும் வந்து பாப்புலர் ஆகுது. ஏன்னா எனக்கு மட்டும் ஆகுதில்லை. ஏன்னு சொல்லப்போனால் அவங்களுக்கு புரியுதில்லை, ஒரு மீம்ஸ் ரியாக்ஷன் வீடியோ ஒருத்தன் போடுறான்னா அவன் வந்து மிகப்பெரிய யுத்தத்துக்குள்ளே போகிறான்னு அர்த்தம். ஏன்னா பார்த்து நம்ம எக்கச்சக்கமான மீம்ஸ் ரீல்ஸு போடுவோம், அதுக்கு எக்கச்சக்கமான காப்பிரைட் கிளைம்ஸு ஸ்ட்ரைக்லாம் வரும். ஸோ அதுக்கெலாம் ஒருத்தன் துணிஞ்சு வீடியோ மீம்ஸ் ரியாக்ஷன் வீடியோ பண்ணுறான். ஸோ அவனுக்காகவாது அட்லீஸ்ட் லைக் பண்ணி அப்படி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி ஒரு சின்ன சப்போர்ட் ஒன்று தரலாமே. ப்ளீஸ் பண்ணுங்கய்யா, பண்ணுங்க மக்களே, ப்ளீஸ் பண்ணுங்க. நம்புகிறேன். என்னோட பேச வீடியோ எடுத்து முடிச்சுக்கிறேன். அந்த சைமோட்டாக்கும் என்ன நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். டேக் கேஷ் வரட்டா.